பௌர்ணமி திருவலம் யாரும் சொல்லிடாத ரகசியம். சித்தர் வழிஞான ரகசியம். பொதுவா எல்லாரும் சொல்வது, பௌர்ணமி நாள்ல கோவிலுக்கு போனா புண்ணியம், மலை சுற்றினா தோஷம் போகும். ஆனா சித்தர்கள் மறைமுகமாக சொன்ன உண்மையான ரகசியம் இதுதான். பௌர்ணமி மனம் முழுமை அடையும் நாள். பௌர்ணமி என்பது நிலா மட்டும் முழுமை அடையும் நாள் அல்ல, மனமும் மிக எளிதில் முழுமை அடையும் நாள். இந்த நாளில் மன அலைச்சல் அதிகம், நினைவுகள் தெளிவாகும், உள் எண்ணங்கள் மேலெழும். அதனால்தான் திருவலம் சுற்றுதல் சொல்லப்பட்டது. காலால் சுற்றுறதுக்கு அல்ல, எண்ணங்களை சுற்ற விடாமல் நிறுத்தத்தான். திருவலம் உடல் சுற்றல் அல்ல, உயிர் திரும்பும் செயல். சித்தர்கள் சொல்வது, சுற்றுவது கோவிலை அல்ல, சுற்றுவது உன் உயிர் பாதையை. நீ கோவிலை வலம் வரும்போது உடல் வெளியில் சுழலுது, உயிர் உள்ளே திரும்ப ஆரம்பிக்குது. இதுதான் உள் யோகம், இன்னர் அலைன்மெண்ட். ரகசியம் பௌர்ணமியில் நடக்கும் பிராண திருப்பம். பௌர்ணமி நாளில் நிலாவின் குளிர்ச்சி, பூமியின் ஈர்ப்பு, மனிதனின் சுவாச ஓட்டம் மூன்றும் ஒரே கோட்டில் வரும். இந்த நேரத்தில் மனதை அமைதியா வைத்தா, மெதுவா நடந்து திருவலம் செய்தா, பிராண சக்தி தானாக முதுகெலும்பு வழி மேலே ஏறும். இதைத்தான் சித்தர்கள் நடந்து செய்யும் தியானம்னு சொன்னாங்க. யாரும் சொல்லாத முக்கிய ஒழுக்கம். பௌர்ணமி திருவலத்தில் தவிர்க்க வேண்டியது, அதிக பேச்சு, செல்போன், சிரிப்பு, வாக்குவாதம், பிறரை விமர்சனம். இவையெல்லாம் சக்தி சிதறல். உண்மையான திருவலம் செய்வது எப்படி? மெதுவாக நட, மூச்சை கவனி, மனசுக்குள்ள ஒரே சொல், சிவமே சிவமே அல்லது ஓம் நம சிவாய. இவ்வளவுதான். வேண்டுதல், கோரிக்கை வேண்டாம், அமைதி மட்டும் போதும். சித்தர் ரகசிய வாக்கியம். பௌர்ணமியில் உன் கால்கள் கோவிலை சுற்றினால் உன் கர்மம் உன்னை சுற்றுவதை நிறுத்தும். கடைசி உண்மை. பௌர்ணமி திருவலம் புண்ணியம் சேர்க்கும் செயல் இல்லை, கர்மம் கழிக்கும் வாய்ப்பு. அதை சத்தமாக செய்யும் வழிபாடு அல்ல, மௌனமாக நடக்கும் மாற்றம்.